மயிலாடுதுறையில் தொகுதியில் போட்டியிடுவது யார்? வெல்லப்போவது யார்? தலைக்காவிரியில் புறப்பட்டு தமிழகம் முழுவதும் செழிக்க வைக்கும் காவிரி ஆறு கடலில் சங்கமிக்கும் பகுதி இடம்பெற்றிருப்பது மயிலாடுதுறை. இங்கு பிரதான தொழிலாக விவசாயம் உள்ளது. நெல் பயிர் சாகுபடி அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தோட்டக்கலை பயிர்கள் குறைந்த அளவில் மட்டுமே சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த தொகுதியில் வன்னியர் ஆதிதிராவிடர்கள் பெரும்பான்மையாக வசித்து வருகின்றனர். மயிலாடுதுறை தொகுதி 1952 இரட்டை உறுப்பினர் முறையிலிருந்து தேர்தலை சந்தித்து வருகிறது. இதுவரை நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ், திமுக தலா 5 முறையும், அதிமுக 2 முறையும், தமாக, பாஜக, தேமுதிக, சுயேச்சை தலா 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் எஸ். ராஜ்குமார் 73,642 வாக்குகளும், பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி 70,900 வாக்குகளும் பெற்றனர். 2,742 வாக்குகள் வித்தியாசத்தில் எஸ். ராஜ்குமார் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் ஜமால் முகமது யூனுஸ், அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் மீண்டும் சித்தமல்லி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில சுற்றுச்சூழல் பாசறை இணை செயலாளர் கி. காசிராமன், தாவேகா சார்பில் சென்னையைச் சார்ந்த ஹாரூன் ரஷீத் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமாருக்கு கட்சியில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் தஞ்சாவூரை சேர்ந்த ஜமால் முகமது யூனுஸ் இங்கு களம் காண்கிறார். கடந்த 2021 தேர்தலில் 2,742 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததாக பாமக வேட்பாளர் பழனிசாமி இந்த முறை தொகுதியை கைப்பற்றும் வகையில் முழுவீச்சில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காசிராமன் கடந்த 1 மாதத்துக்கு மேலாக வாக்கு சேர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார். தாவேகா வேட்பாளர் ஹாரூன் ரஷீத் தற்போது தொகுதியில் உள்ள முக்கியஸ்தர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இங்கு காங்கிரசுக்கும் பாமகவும் இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளாக மயிலாடுதுறையில் புதை சாக்கடை பிரச்சினை தீர்க்கப்படாமல் நீடித்து வருகிறது. இது தீர்க்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். தலைஞாயிறு NPKRR கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்க செய்ய வேண்டும். மருத்துவக் கல்லூரி வேண்டும். நிரந்தர நெல் சேமிப்பு கிடங்குகள் விளைபொருள்கள் மதிப்பு கூடிய பொருள்களாக மாற்றி நியாயமான விலை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். முடிகண்டநல்லூர், சிந்தமல்லி போன்ற கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணைகள் கட்ட வேண்டும். தட்டுப்பாடின்றி கொள்ளிடம் கூட்டு குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,14,613 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,17,979 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 26 பேரும் என மொத்தம் வாக்காளர்கள் 2,32,618 பேர் உள்ளனர்.